மூப்பர்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், மூப்பர் என்னும் வார்த்தைக்கு வயலில் மூப்பர்கள் என்று பொருள் சொல்வதை விட சபையில் மூப்பருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்று பொருள் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த நிருபத்தை சபைகளில் உள்ள மூப்பர்களுக்கு எழுதுகிறார். பேதுருவும் சபையில் உள்ள மூப்பர்களில் ஒருவர். அவர் அவர்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பராக இருக்கிறார். அவர்களுக்கு புதிய புத்திமதிகள் எதையும் சொல்லவில்லை. அவர்கள் மீது பாரமான சுமை எதையும் சுமத்தவும் இல்லை. அவர்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை பேதுருவும் தன்னுடைய ஜீவியத்தில் கடைபிடிக்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறவர். அதே வேளையில் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏற்கனவே மனுஷராக அவதாரம் எடுத்து வந்தார். அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அவர் மறுபடியும் வருவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது அவர் மகிமை உள்ளவராக வருவார். தான் அந்த மகிமைக்கு பங்காளியாக இருப்பதாக பேதுரு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு எல்லோரும் சாட்சிகள் அல்ல. ஒரு சிலர் மாத்திரமே அவருடைய பாடுகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களில் பேதுருவும் ஒருவர். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சிகளாக இருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். பேதுரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருந்து தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சிகளாக இல்லாமல் போகலாம். ஆனாலும் விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். பேதுரு தன்னை பற்றி கூறும் காரியங்கள்: இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், உடன் மூப்பன், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி, மகிமைக்கு பங்காளி.